ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான காரசாரமான மட்டன் சூப்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தான் சொல்கிறேன். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது இது நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 இலை புதினா இலையும் இது கூட சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற போல் இன்க்ரீடியன்ஸும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதில் பெப்பர் சேர்க்கறதுனால நான் மற்ற மசாலாஸ், அதாவது மிளகாய் தூள்லாம் நான் இதில் சேர்க்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெப்பர் தான் இதுக்கு காரமே. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1/2 kg மட்டன் வேக வச்சுருந்தேன். தண்ணியோட 2 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், எலும்பாக பார்த்து. ஸோ அதையும் இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியில் தாங்க இது செய்யணும். நார்மலான தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட் வராது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பெப்பர் தூள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் போட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. சளி கோல்டு அதை போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சூப் வச்சு குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக கிடைக்கும். தேங்க்யூ.